அனைவருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்ல ஏன் ரொம்ப கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டத்திற்கும் இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல வகையான கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆன்சைட்டியா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸா இருக்கலாம், பாவர்ட்டியா இருக்கலாம், நிறைய ஹெல்த் கிரைசிஸா இருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய சின்ஸ் காரணம். ஓகேவா? நம்மளுடைய சின்னா நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற நம்மளுக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? நம்மளுடைய சின்ஸ் தான் காரணம். ஓகேவா? இப்போ இந்த சின்ஸை எப்படி அழிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இந்த சின்ஸ் ஏன் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்மளுடைய கர்மா தான் காரணம். சின்ஸ்னா பாவங்கள். இந்த பாவம் ஏன் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குது? இந்த பாவம் தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். ஸோ இந்த பாவம் ஏன் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா நம்மளுடைய கர்மா தான் காரணம். ஓகேவா? இந்த கர்மானா என்ன அப்படின்னா நம்ம பண்ற செயல். கர்மானா ஆக்ஷன். ஆக்ஷன் மீன்ஸ் செயல். நம்ம பண்றக்கூடிய செயல் தான் நம்மளுக்கு சின்ஸா ஒன்று இந்த பிறவியில அல்லது அடுத்த பிறவியில பாபமா மாறி நம்மளை அடிக்குது. ஸோ இந்த பாபத்துல நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பகவத்கீதை என்ன சொல்றது அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாவம் இருக்குல்ல, நம்ம பண்ண பாவங்கள், நம்ம பண்ண கர்மா தான் நம்மளை பாவம் ஆகி நம்மளை தாக்குது. சரியா? ஸோ நம்ம இந்த பகுதியில பண்ணியிருப்போம், இல்லை நம்ம போன பகுதியில பண்ணியிருப்போம். ஸோ இந்த பாவத்துல நம்ம எப்படி வெளியே வருது அப்படின்றத இந்த பகுதியில பார்க்கலாம். ஓகேவா? இந்த பாவம் நம்மளை கஷ்டப்படுத்துது, நம்மளை படுத்துது அப்படியே. ஸோ இந்த பாவத்துல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னா ஒரே வழி என்ன அப்படின்னா பெருமாளிடம் சரணாகதி செய்தல் மட்டும்தான். பெருமாள் காலை போய் நம்ம விழுந்துடணும். இறைவா, பெருமாளே நீங்க தான் நான் காப்பாற்றணும், அந்த பாப்பத்திலிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம விழுந்துடணும். பெருமாள் அவரோட கருணையால பாப்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். எப்போ காப்பாற்றுவார்னா நம்ம செயலால தான் இவ்வளவு பாவம் நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்ய வேண்டும். அதாவது அதுல வரக்கூடிய லாபம், நஷ்டம், சுக துக்கம் எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணிச்சு, அதாவது இறைவன் பேரால எல்லா காரியத்தையும் செஞ்சோம் அப்படின்னா அதனால இறைவன் பார்ப்பாரு, நம்மளுடைய பக்தன் நம்மளுக்காக செயல் பண்றான் அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லா வகையான பாபத்தையும் அழிச்சு நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுப்பார். இதுதான் பாபத்தில் வெளிவர இறைவன் காட்டிய வழி. பகவத்கீதை சொல்லும் பேர் இதுதான். அனைவரும் இதை பார்த்திருப்பீங்க. இதை பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கிருஷ்ணார்கள் டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.